பூலோகத்தில் வாழும் மக்கள் முன்பெல்லாம் 100 வருடங்கள் இப்பூமியில் வாழ்ந்துவிட்டு பரலோகம் வந்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது கொஞ்ச காலங்கள் பூமியில் வாழ்ந்துவிட்டு பரலோகம் வந்து விடுகிறார்கள். மனிதர்கள் இவ்வளவு சீக்கிரம் வர காரணம் என்னவென்று பூலோகம் சென்று பார்த்து வருவோமா? எல்லாம் வல்ல இறைவா, இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்போட வாழ அருள் புரியுங்க. நான் எழுதுகிற இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெற்று இந்த கோயம்புத்தூருக்கே கலெக்டராக வரணும். என்னோட கனவை நிறைவேற்றுங்க இறைவா. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நிலவன், அப்பாவை கூப்பிடு. அர்ச்சனா, படிச்சது போதும், வாமா சாப்பிட. அப்பா அப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா, அம்மா கூப்பிடுறாங்க. ஓ, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சரி வா சாப்பிட போலாம். அர்ச்சனா வாமா சாப்பிடலாம். சரிப்பா. அம்மா, இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? வேற என்ன? தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. என்னம்மா எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி சாம்பார்னு இதே பொழப்பா போச்சு உங்களுக்கு. அந்த பாலித்தீன் கவரில் தோசை மாவு கட்டி வச்சு விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து தோசைங்கிற பேரில் அப்பளத்தை சுட்டு கொல்றீங்கம்மா. இதெல்லாம் அப்பா வேணா சாப்பிடுவாரே தவிர நான் சாப்பிட மாட்டேன். டேய், அம்மா கொடுக்கறத சாப்பிட்றா, ஏன் கத்திட்டு இருக்க? 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும், இல்லை நான் சாப்பிட மாட்டேன். எதுக்கு எனக்கு பிடிக்காத கொடுத்து இப்படி கொடுமை பண்ணுறீங்கன்னு? எனக்கு நீங்கள் இன்னைக்கு வாங்கி தந்தால் சாப்பிடுவேன், இல்லை நான் பட்னியை கூட கடந்துப்பேன். இன்னைக்கு இருக்கிறத சாப்பிட்ற, நாளைக்கு வாங்கி தரேன். இல்லை எனக்கு இன்றைக்கே வேணும், இல்லை நான் சாப்பிட மாட்டேன். எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தனால தான். இப்போ அந்த பையன் என்ன பண்றான்னு பாருங்க. பையன் ஏதோ ஒரு தடவை ஆசைப்பட்டு கேட்டானேன்னு வாங்கி கொடுத்தேன், திரும்ப கேட்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவனோட எனக்கு பெரிய தலைவலி. சரி, அந்த ஃபோனை எடுங்க, ஆர்டர் கொடுங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு போல, நான் போய் வாங்கிட்டு வரேன். மேம், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஆமாங்க சார், வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்க மேம், வந்துருச்சுங்க மேம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. சரிங்க சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இந்தா நிலவா, நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும். அர்ச்சனா அர்ச்சனா, சீக்கிரம் அம்மாவை கூப்பிடு, நிலவன் மயக்கம் போட்டான். ஐயோ அம்மா அம்மா, தம்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னாச்சு நிலவன், என்னாச்சு? என்னன்னு தெரிலம்மா, நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான், திடீர்னு மயக்கம் போட்டான். இதுக்கு தானே சொன்னேன் இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு. சரி, சீக்கிரமா ஒரு கார் டாக்ஸியை புக் பண்ணுங்க. அதுவும் அங்கே ஒரு கார் வருது. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஐயா ஐயா, கார் வருங்களா? ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லைங்க, நாங்களே பெட்ரோல் இல்லைன்னு தான் தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்குமா? என்னது பெட்ரோலா? பெட்ரோல் டீசல் எல்லாம் அழிஞ்சு எத்தனை வருஷங்க ஆகுது? எந்த காலத்துலங்க இருக்கீங்க? பெட்ரோல் டீசலும் இல்லையா? ஆமாங்க, இப்போல்லாம் ஒன்லி எலக்ட்ரிசிட்டி தான். எங்கேயாச்சும் இருந்தா சார்ஜ் போட்டு போங்க. சரிங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போன மாதிரி தான். பல இடத்துல கிளினிக்கை வச்சிட்டோம்ப்பா, ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். இன்னைக்கு 2 பேர் வந்திருக்கானுங்க, அவங்கள வச்சு அவங்க பரம்பரைக்கே வைத்தியம் பார்த்துடலாம். நர்ஸ், ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் வாங்க. ஐயோ டாக்டர், வயிறு வலிக்குது. ஐயோ. ஐயா வாங்க, உட்காருங்க. உங்க பேர் என்னதுன்னு சொல்லுங்க. தெரியாது டாக்டர். ஐயா உங்க பேர் என்னது? தெரியாது டாக்டர். ஐயா உங்க பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டாக்டர், என் பேரே தெரியாதுதான். நல்ல பேரை வச்சிங்க போங்க. உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? நேற்று மேரேஜ் போயிருந்தேன் டாக்டர். அங்கே பஃப் சிஸ்டமா, அதில் நம்மளே எடுத்து போட்டு சாப்பிடணுமா.
நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். எல்லாம் இப்போ என் வயிற்றுக்குள்ளே கடமுடான்னு இருக்கு டாக்டர். என்னையா வயிறு கட்டி மாதிரி இருக்குது? கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன் டாக்டர். இப்படி வயசான காலத்தில் இப்படி சாப்பிட்டா எப்படி ஜீரணம் ஆகும்? மாத்திரை தரேன், அதை 3 நாளைக்கு போடுங்க. அப்புறம் இருந்தா பார்க்கலாம். ஐயோ டாக்டர், என்ன சொல்கிறீங்க? சரி, ஃபஸ்ட்டு என் ஃபீஸை கொடுங்க. சரி, நெக்ஸ்ட் பேஷண்ட்டை கூப்பிடுவோம். நர்ஸ், செகண்ட் பேஷண்ட். அடுத்தது வாங்க. இதுவா அதுவா, இதுவா அதுவா? என்னப்பா தேடுற? டாக்டர் சேரு. அதான் முன்னாடி இருக்கே, உட்கார வேண்டியதானே? உட்காருங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. டாக்டர், ஒரு 2 நாளாக எதை பார்த்தாலும் 2 தெரியுது டாக்டர். என்னப்பாச்சு, தெளிவாக சொல்லு. டாக்டர், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை. அதில் உடஞ்சது என் மண்டை. அதுலேருந்து எல்லாம் 2 தெரியுது டாக்டர். உனக்கும் பொண்டாட்டி பிரச்சனையா? அப்போ நீங்கள் கேட்க வர்றது புரியுது டாக்டர். என் பொண்டாட்டியே 2 தான் தெரியுறா. சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறா. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்கள் 2 பேர் இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். என்னது 2 பேரா? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ரைட்டு, இதை வச்சு இவங்கிட்டேருந்து ஃபீஸ் வாங்கிட வேண்டிதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலாம். நான் கொடுக்குற மாத்திரையை 2 நாளைக்கு போடுங்க. ஒரு 2 மணி நேரம் வெயிலில் நில்லுங்க. 2 வருஷத்தில் சரியாயிரும். என்னது 2 வருஷமா? ஷாக்கை குறைங்க. நன்றி டாக்டர். நன்றி எல்லாம் ஒன்றும் வேணாம். என் ஃபீஸ் 200 ரூபா, அவர் ஃபீஸ் 200 ரூபா. 400 ரூபாவா கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க டாக்டர். என்னப்பா 400 ரூபா கேட்டால் 200 ரூபா தர? நல்லா பாருங்க டாக்டர், அதில் 2 200 நோட்டு இருக்கு டாக்டர். ஓ, நீங்கள் அப்படி வரீங்க. நர்ஸ், வேற யாராச்சும் இருக்காங்களா? இருந்தா கூப்பிடுங்க. அடுத்தது வாங்க. டாக்டர் டாக்டர். வாங்கம்மா, உட்காருங்க. உங்களுக்கு என்ன? டாக்டர், எனக்கு ஒன்றும் ஆகலை டாக்டர். பையன்தான் தலை சுற்றி கீழே விழுந்துட்டான். தம்பி, என்னடா ஆச்சு? டாக்டர், தலைலாம் சுற்றுது டாக்டர். வாந்தி பேதியாக இருக்குது டாக்டர். என்னது, தலை சுத்துதா? டேய் ப்ளீஸ்டா. நான் எந்திரம் படத்தில் தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எனக்காக சுற்றி காமி பார்க்கலாம். டாக்டர், காமெடி பண்ணாதீங்க டாக்டர். என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. என்னம்மா வாங்கி கொடுத்தீங்க? என்ன சாப்பிட்டான்? வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன் டாக்டர். என்ன வாங்கி கொடுத்தீங்க? ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் டாக்டர். இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தலை சுத்தாமல் டான்ஸாக ஆடுவான். சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கும். நான் எழுதி தர மாத்திரையை 2 நாள் சாப்பிட சொல்லுங்கள். இயற்கையான காய்கறி கிடைக்குதுல்ல, வாங்கி சாப்பிட்லாம்ல. என்னதான் டாக்டர் பண்ணுறது? ஒரு தெருவில் 10 கடை இருந்தா 2 கடை தான் காய்கறி கடை. மற்றது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கடையாக தானே இருக்குது. வாய்க்கு ருசியாக ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றீங்க, அதனோட பின்விளைவுகளை பார்க்குறீங்களே. ஆமாங்க டாக்டர். இந்த மாதிரி வீட்டில் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஆகும். எத்தனை முறை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, பார்த்துக்கோங்க. ஆமாங்க டாக்டர், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எல்லாரும் விவசாய நிலத்தை அழிச்சிட்டு வீடு கட்டுறாங்க. அதனால் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நமக்கு காய்கறிகள் கிடைக்கும்? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நிலவன், என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். டாக்டரோட ரெஸ்ட் எடுக்க தானப்பா சொன்னாங்க. ஏன்பா இப்படி ஃபோனை பார்த்துட்டு இருக்க? உங்க அக்காவை பாரு, ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி நீயும் படிச்சு பெரிய ஆள் ஆகலாம்ல. எனக்கு ரோபோட் வாங்கி கொடுங்கம்மா, அப்போ தான் படிப்பேன். படிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு ரோபோட்? நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் ரோபோட் வாங்கி தருவீங்களா? இல்லைம்மா, ஹோம்ஒர்க் நிறையா இருக்குமா, அதெல்லாம் எழுதணுமா. அப்புறம் சயின்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரோபோட் வாங்கி கொடுங்க. சரி, நான் அப்பாட்ட கேட்டு வாங்கி தரேன். அம்மா இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன். அப்படியாப்பா? சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா, நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்கள் ரோபோட் வாங்கி கொடுங்க. அப்படியா? சரி, நான் அப்பாட்ட சொல்லிட்டு வாங்கி தரட்டா? ரோபோட் வந்துருச்சு. நான் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சால் உனக்கு நான் டெய்லி சாக்லேட் தருவேன்.
எனக்கு சாக்லேட் எல்லாம் வேண்டாம், 2 யூனிட் கரண்ட் இருந்தா போதும். ஓகே, உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே. சிட்டி சிட்டி சிட்டி. போதுண்டா சட்டி சட்டி. என் பேர் சட்டி இல்லடா, நிலவன். பேட்டரி லோ. சரி வா, உனக்கு சார்ஜ் போடுறேன். நிலவன் போய் ஹோம்ஒர்க் எழுது. ஓ மை காட், இவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்கே. நான் எதுக்கு பை பண்ணும், எனக்கு தான் சிட்டி இருக்குல்ல. சிட்டி சிட்டி இங்க வா. இந்த ஹோம்ஒர்க் பண்ணு, நான் போய் விளையாண்டு வந்துடுறேன். சரி. சிட்டி சிட்டி இங்க வா. இந்த ஃபேனை 12வது சுவிட்சில் போடு. நிம்மதியா ஒரு டான்ஸ் கூட ஆட விட மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் சிட்டி சிட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். யார் இவனுக்கு நிலவன் பேர் வச்சது? நிலவனுக்கு பதிலா கிழவன் வச்சிருக்கலாம். இவனோட சிறு சிறு வேலைகளையும் என்ன செய்ய சொல்றான்? இதோ வரேன். ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. சரி, அந்த விசிறியை எடுத்துட்டு வா. நீ ரோபோட் தானே, கொஞ்சம் ஸ்பீடா விசிறு. கரண்ட் வந்துருச்சு. என் கையை அமுக்கி விடு. சிட்டி, அந்த போன் எடுத்து கொடு. இதோ இங்கதானே இருக்கு. இத கூட உன்னால எடுக்க முடியலையா? ஏன் நீ எடுத்து தர மாட்டியா? எடுத்து கொடு. பேட்டரி லோ. உனக்கு எப்ப பார்த்தாலும் பேட்டரி லோ தானா? நீ என்ன வேலை செய்யற? என்னது வேலை இல்லையா? இவ்வளவு வேலை கொடுத்தா பேட்டரி லோ ஆகாம வேற என்ன ஆகும்? சரி வா, உனக்கு நான் சார்ஜ் போடுறேன். நிலவனின் கனவில் உடலுறுப்புகள் அனைத்தும் பேச வருகின்றன. ஐயோ, என்னால் துடிக்கவே முடியலையே. எனக்கு என்ன ஆச்சு? எல்லாம் இந்த மூளை பண்ணுற வேலையாக தான் இருக்கும். இந்த மூளைக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லைப்பா. எப்போ பாரு சோம்பேறியாகவே இருக்கு. ஹலோ, கொஞ்சம் பார்த்து பேசு. எனக்கு கீழே தான் நீ இருக்க. இன்னொன்று விட்டேன்னா உன் துடிப்பு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும், பார்த்துக்கோ. அடே, இதுக்கெல்லாம் காரணம் உனக்கும் கீழே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் தான்டா. ஐயோ, வயிறு கடமுடான்னு இருக்கே. என்ன சத்தம் இங்க? எறும்பு ஏப்ப விட்டுச்சான், போடாடே. அட போங்க அண்ணன், இந்த வாய் இருக்கே வாய் ரொம்ப படுத்துற அண்ணன். ஹலோ மிஸ்டர் ஸ்டமக், என்ன சொன்ன? நான் எப்போ பார்த்தாலும் கருக்கு முறுக்கு மென்னுக்கிட்டே இருக்கேன். நான் வயிறென்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அவரமூஞ்சி கிட்டினி தான். அடே, யாரை பார்த்துட்டு அவரமூஞ்சின்னு சொல்ற? உன்னை தாண்டா சொல்றேன். நானே பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போறேன். நீதான். சரி, இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு தெரியணும்னா நம்ம உடல் அரசர்கிட்ட தான் போகணும். வாங்க போகலாம். ராஜாதி ராஜன், ராஜ கம்பீரர், ராஜ மார்த்தாண்டன், உடல் அரசர், ஆர்கான்ஸ் குல தலைவர் வரார். அரசே, தங்களை காண உடல் உறுப்புகள் வந்துள்ளன. அழைத்து வாருங்கள். வணக்கம் தலைவரே. அரடே,
வாருங்கள் என் இன்டர்நெட் செல்வங்களே, எப்படி இருக்கிறீர்கள்? எவ்வளவு நாள் ஆகிவிட்டது உங்களை சந்தித்து. ஒண்ணுமில்ல அரசே, ஒரு சின்ன பிரச்சனை. என்னது பிரச்சனையா? உங்களுக்கு பிரச்சனை என்றால் எனக்கல்லவா சங்கு ஊதுவார்கள். சரி, என்னவென்று கூறுங்கள். தலைவரே, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த அவரமுஜி கிட்னி தான். தலைவரே, உங்களுக்கே தெரியும் எல்லாரும் ஒன்னொன்னா தான் இருப்பாங்க, ஆனா நான் மட்டும்தான் ரெண்டா இருக்கேன். அதுவும் சரிதான். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு நிமிடத்தில் சுமார் 72 முறை துடித்திடுவேன். அது தெரிஞ்சது தானே, அதான் லப்பு டப்புன்னு அழகாய் துடிப்பாயே. இப்போ லப்பு டப்பு போய் இப்போ லப்பு டப்புன்னு துடிக்குது அரசே. சம்டைம்ஸ் எனக்கே டவுட் வருது, இது நான் தானான்னு. அதனால தான் நான் மூளையை கேட்டேன். இவன் கேட்டதில் என்ன தவறு? இவன் இதை கேட்டதில் தப்பே இல்லை, ஆனால் சைடு கேப்ல இந்த மூளைக்கே மூளை இல்லை என்று சொல்கிறான் தலைவரே. அதுதான் தாங்கிக்க முடியவில்லை. என்னது, மூளைக்கே மூளை இல்லையா? திஸ் இஸ் டூ மச். மேலே கூறும். இந்த மூளைக்கு மூளையே இல்லை என்று சொல்கிறான் தலைவரே. அடே, இப்பதான் புரிகிறது இவன் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்று. பிரச்சனையை கூறுமடா. இந்த வயிறு தான் தலைவரே பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் அரைச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்ய? வேற எதை பத்தியும் யோசிக்க கூட விட மாட்டேங்குது. மூளை வேலை செய்ய விடாமல் நீ இருக்கும் பொங்கல் வடை பாயாவை பார்த்து அவன் மூளை வயதான ஆயாவை போல சுருங்கி விட்டதடா. தலைவரே, என்ன திட்டாதீங்க. எனக்கு என்ன இப்படி அடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா? ஆம், அரைக்கலாம். அட போங்க அரசே, இந்த மனிதர்கள் தான் உணவென்ற பேரில் மேலே பறக்கிறதில் இருந்து கீழே நடப்பது வரை எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. What to do அரசே? What to do? Please help me. கவலைப்படாதே என் செல்வமே, உன் வேதனை எனக்கு புரிகிறது. அடே வாயே, இங்கே வா. தலைவரே, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்திக்கலாம். முதலில் உன்னை தீர்த்துவிட்டு பிறகுதானடா நான் பேசுவேன். தலைவரே, நான் என்ன பண்ணேன்? பார்க்கிறதுக்கு கண்ணு, நுகர்வதுக்கு மூக்கு, ருசிப்பது நாக்கு. அதனால தான் என் பெயர் ரிமார்க்கு. ஏடனக்குனக்கா. அடே, அவனை சொல்லி நிறுத்துங்களேடா. அமைதி. யாரும் சண்டை போட்டு கொள்ள வேண்டாம். இந்த நிலைமைக்கு காரணம் மனிதர்கள்தான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க தலைவரே. கூறுகிறேன் கேளுங்கள். டெக்னாலஜி மனிதனுக்கு அவசியம்தான், ஆனால் அதுவே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. காலப்போக்கில் மனிதர்கள் இயந்திரமாகவும் இயந்திரம் மனிதனாகவும் மாறினாலும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையடா. மனிதர்கள் இயந்திரமாயிட்டா என் வாய்க்கு யாரு சோறு போடுவா? உனக்கு உன் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. காவலரே, பச்சை மிளகாயை அரைத்து தினமும் இவன் வாயில் ஊற்றும். வேண்டாம் தலைவரே, இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன். தலைவரே, தீர்ப்பு சொல்லுங்கள். ஆக மொத்தத்துல மனிதர்களின் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையே அனைத்திற்கும் காரணம். இப்பொழுது எங்களுக்கு அனைத்தும் புரிகிறது. மிக்க நன்றி அரசே. ஆம், போய் வாருங்கள் என் செல்வங்களே. ஓ மை காட்! என் மூளை, என் வயிறு, என் கிட்னி, என் ஹார்ட், என் வாய், அப்பா, எனக்கு எதுவும் ஆகலை. நான் கண்டது இவ்வளவு கனவா? கனவே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே. அப்போ நிஜத்தில் எல்லாம் வெளியே வந்து பேசுனா? ஐயோ, எனக்கு ரோபோட் வேணாம். அம்மா. என்னாச்சு நிலவன்? என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? இல்லைம்மா, என் சோம்பேறித்தனத்தால் நீங்கள் வாங்கி கொடுத்த ரோபோட்டை வச்சு எல்லா வேலையும் வாங்கினனால என் உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரி பயங்கரமாக கனவு கண்டம்மா. அம்மா, எனக்கு ரோபோட் வேண்டாமா, அதுக்கு பதிலாக படிப்பு சம்மந்தமாக ஸ்டோரி புக் வாங்கித்தாங்கம்மா. அம்மா, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியாம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இங்கே பாருங்க, கோயம்புத்தூர்லேயே போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர்லேயே போஸ்டிங் கிடச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிருந்திசி மெட்ரிக் ஆசிரியர்கள் தான். நீ இந்த ஃபோனில் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு பலன் கிடச்சிருக்குல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நிலவன்,
ஸ்வீட் எடுத்துட்டு வாப்பா. மக்களாகிய நீங்கள் பிறந்தது முதல் இறப்பது வரை அனைத்தும் நவீனமயமாக மாறிவிட்டன. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உணவு முறை மாற்றம், உடற்பயிற்சி, தியானம் என அனைத்தையும் மறந்து இயந்திரத்தின் வலையில் சிக்கிக்கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு சோறுட்டலில் தொடங்கி தாலாட்டு வரை அனைத்தும் நவீனமே. எந்த அளவிற்கு நீங்கள் இயந்திரத்தை பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய ஆயுட்காலம் குறைந்துவிடும் என்பதே யதார்த்தம். ஆகவே இயற்கையோடு இயந்திருங்கள், இன்பமாய் வாழ்ந்திடுங்கள். நன்றி. That was truly enjoyable and meaningful. Thank you, dear students, for bringing Tamil's beauty of life on stage. Your acting, expression and message touched all of our hearts.